1400 வருடங்களுக்கு முன்னால் எம்மை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் எமக்காக செய்த ஆச்சரியமான துஆவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியமானவர்களே, நாம் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடைசி உம்மத், கடைசி சமுதாயம். எம்முடைய நபிதான், ரசூல் தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் கடைசி உம்மத்தாக இருந்தாலும், நபி அவர்கள் கடைசி நபியாக இருந்தாலும், உலகத்திலே சிறந்த உம்மத், சிறந்த நபி, சிறந்த ரசூல் யார் என்று பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினரான நாங்களும் தான். நாம் கடைசி சமுதாயமாக அனுப்பப்பட்டிருந்தாலும் நாளை மறுமை நாளில் முதலாவதாக சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவதும் நாம் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பல விதத்திலே கண்ணியப்படுத்தியிருக்கிறான். குறிப்பாக சொல்ல போனால் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களை அதிகமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் அன்புக்கு, பாசத்துக்கு, இரக்கத்திற்கு உதாரணம் என்று சொல்ல போனால் அது தாயைத்தான் குறிப்பிட முடியும். தாயுடைய இரக்கத்தை, அன்பை மிஞ்ச இந்த உலகத்திலே நிகரான எந்த ஒரு இரக்கமும் கிடையாது. ஆனால் ஒரு இரக்கத்தை தவிர கண்ணியமானவர்களே, அது என்ன இரக்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவனுக்கு நான் மிக விருப்பமானவனாக ஆகும் வரை. யாரை விட? மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய பெற்றோர், குழந்தை, அனைத்து மனிதர்களை விட நான் அவனுக்கு மிக விருப்பமானவனாக ஆகும் வரை அவன் பூர்த்தியான முஃமினாக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, நபி அவர்களை நாம் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். கூறப்போனால் நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகளை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு ரொம்ப இரக்கமுள்ளவர்கள், ரொம்ப பாசமுள்ளவர்கள். நாளை மறுமை நாளில் நாம் நேசித்த தாய் நம்மை விட்டு விடுவாள், நாம் நேசித்த நம்முடைய தந்தை நம்மை விட்டு விரண்டோடுவார். குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. நாம் உயிருக்கு உயிராக நேசித்த மனைவி அந்த இடத்திலே நமக்கு எதிராக மாறிவிடுவார், நம்முடைய குழந்தைகள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். ஆனால் அந்த இடத்திலும் எமக்காக நிற்கக்கூடிய, எமக்கு சார்பாக நிற்கக்கூடிய ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நாம் நம்முடைய தாயை விட, தந்தையை விட, மனைவிமார்களை விட, குழந்தைகளை விட யாரை நேசிப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் தான். கண்ணியமானவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னாலே நம்முடைய சீர்திருத்தத்தை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் கவலைப்பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம். தாரிமி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷமான நிலையிலே வீட்டுக்கு வந்தார்கள். நான் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து நபி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டேன். இந்த நேரத்திலே நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே, உனக்கு எது வேண்டுமோ கேள், நான் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசித்தார்கள், உடனடியாக பதில் சொல்லல. இக்தனமத்ஹா, இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், இதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? யோசித்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உதுல்லாஹ் லி, எனக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான துஆவை தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்தார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம மின் ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முன்னால் பின்னால் இரகசியமாக வெளிரங்கமாக பரகசியமாக
மூலமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான துஆவை செய்தார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷம் தாங்க முடியாமல் தன்னுடைய தலை அவர்களுடைய மடியிலே படும் அளவுக்கு விழுந்து விழுந்து சந்தோஷத்திலே சிரித்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா அயசுர்ருகி துஆஇ, என்னுடைய இந்த துஆ உங்களை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறதா, ஆனந்தப்படுத்துகிறதா? சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் நாயகமே, எப்படி என்னை சந்தோஷப்படுத்தாமல் இருக்க முடியும்? அப்படியாப்பட்ட ஈருலகிற்கு தேவையான சிறந்த ஒரு துஆவை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, இன்னஹா லதஅவதி லிஉம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, இந்த துஆ இருக்கிறது, இதுதான் நான் என்னுடைய சமுதாயத்தினருக்காக வேண்டி, ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபருக்காக வேண்டி என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யக்கூடிய துஆ என்று கூறினார்கள். ஃபர்லான தொழுகை மட்டும் கிடையாது, அரபியிலே நகிரா என்று சொல்லப்படும் சலாத்தின் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நபி அவர்கள் தொழக்கூடிய எல்லா தொழுகை, அது ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம், முன்பின் சுன்னத்துகளாக இருக்கலாம், பிரயாணத்தில் தொழுத தொழுகைகளாக இருக்கலாம், யுத்த களத்திலே தொழுத தொழுகைகளாக இருக்கலாம், எல்லா தொழுகைகளிலும் நம்மை நினைத்து இந்த துஆவை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம் நபி அவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அருமையானவர்களே, மரண தருவாயில் கூட எம்மை மறக்காதவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய ஆத்மாவை தன்னை நினைத்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உம்மதி உம்மதி என்று அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சொல்லக்கூடிய ஒரே நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒவ்வொரு நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த எல்லா நபிமார்களும் நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய நிலை என்னாகுமோ என்று பயந்து கொண்டிருப்பார்கள். தூரத்தில் இருந்து ஒரு சப்தம் வரும், உம்மதி உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயத்துடைய நிலை என்னவாகுமோ, ஏண்ட உம்மத்துடைய நிலை என்னவாகுமோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் உம்மத்தை தான் நினைப்பார்கள் என்றால் வேற என்ன வேண்டும்? கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எம்முடன் இரக்கம் என்றால், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கபூலாகக்கூடிய துஆவை கொடுத்திருந்தான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதஹு, ஒவ்வொரு நபியும் அவர்களுடைய துஆவிலே அவசரப்பட்டு விட்டார்கள். அந்த துஆவை கேட்டால் உடனடியாக அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படியாப்பட்ட ஆச்சரியமான துஆ, எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டு விட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு எதிராக கேட்டார்கள், சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய பட்டாளத்துக்கு எதிராக கேட்டார்கள், அந்த கூட்டமும் அழிக்கப்பட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை வேண்டி கேட்டார்கள், உலகத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான். இந்த மூன்று துஆக்களும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரா நூஹிலே, சூரா யூனுஸிலே அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். சூரா சாதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, இன்னி இஹ்தபத்து தஅவதி, ஆனால் நான் என்னுடைய துஆவை ஒளித்து வைத்திருக்கிறேன், நான் அதை பாவிக்கவில்லை, அந்த துஆவை கேட்கவில்லை. ஏன் நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தினருடைய ஷஃபாஅத்துக்காக, பரிந்துரைக்காக வேண்டி அந்த துஆவை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். உலகத்திலே அந்த துஆவை நான் பாவிக்கவில்லை. மறுமையில் என்னுடைய சமுதாயம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த துஆவை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன். ஃபஹிய நாயிலத்துன் மம்மாத மின்ஹு
மின்ஹும் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் என்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைக்காமல் மரணிப்பாரோ அவர்கள் அனைவருக்கும் இந்த துஆ போதுமானது, இந்த துஆ அடைந்து கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடன் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்கள் யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. பின்பற்ற தகுதி இந்த உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். முகம் தெரியாத ஒருவருக்கு முழு உலகத்திலும் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கண்ணியமானவர்களே. ஆகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.